ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்திராஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவரொட்டி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நமக்கு ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு செய்கிறதுல நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் பேன் வச்சுக்கிட்டேன். பேன் வச்சுட்டு நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவோம். அதனால் ஆயில் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவு நான் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு, நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்து இப்போ நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் வெங்காயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் கோல்டன் கலர் அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லேயும் வைக்க வேணாம், ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம். மீடியம்லேயும் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதனால் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம அந்த வெங்காயத்துலேயே நம்ம வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கும் போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. இது அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கறதால நமக்கு அடி பிடிக்கும். அதனால் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நல்லா இப்போ வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, செவரொட்டி வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் சும்மா குழந்தைங்களுக்காக கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 1/4 கிலோ இவ்வளவு தான் சம்திங் இருக்கும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே பிரட்டி விடுங்க. நல்லா அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கறியோடு சேரும்போது அது நல்லா அதோட ஸ்மெல்லு வாசனையும் நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் நீங்கள் இந்த எண்ணெயிலே வதக்கும்போது. நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கணும். 1 பை 1 மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெயிலே வதங்கும். நல்லா எப்படி சுருண்டுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் மட்டன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அந்த பேக்கெட்டில் 1/2 டீஸ்பூன் தான் இருந்துச்சு. நான் அது ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வீட்லேயே அரைச்ச தனி மிளகாய் தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப காரம் சேர்த்துக்கல. உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்குன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தான் எடுத்துருக்கேங்கிறதால இதுக்கு இவ்வளோ போதும். நல்லா எண்ணெயோலேயே அதை நல்லா மசாலா, கறி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கும்போது அந்த சாந்து, அந்த காரம், ஸ்பைசி எல்லாமே அந்த கறிக்குள்ளே இறங்கும். நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம சாப்பாடு செய்யும்போது நம்ம அரிசி கழுவி வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு டைம் இருக்கிறத கீழே ஊற்றிட்டு 2வது டைம் இருக்கிற தண்ணி மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப சேர்த்திங்கன்னா குழம்பு ஸ்டேஜி அந்த மாதிரி ஆகிடும். நமக்கு கிரேவியாக தான் வேணுங்கிறதுனால நான் சும்மா லைட்டாக கறி வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ நம்ம இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். சிம்லேயே தான் இருக்கணும் அடுப்பு. அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு அந்த கிரேவி ஸ்ட்ரக்சரில் நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நமக்கு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு தண்ணி சுண்டிருச்சு. நல்லா இப்போ கிரேவி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தாலே இப்போயே சாப்பிடணும் போல் தோணுது. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கிரேவியாக இது சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
நமக்கு ஏதாவது சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களே வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.